பார்க்க அப்படியே ஆயிலியாக எம்மியாக செமையாக இருக்குது இல்லைங்களா? நான்வெஜ்லாம் இல்லைங்க, வெஜ்ஜு தான். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பக்கோடா மோர் குழம்பு. நீங்கள் உருண்டை குழம்புலாம் வச்சு பருப்பெல்லாம் மணிக்கணக்காக ஊற வச்சு ஆட்டி அந்த தலைவலிலாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு காட்டுறவாங்க. ஒரு அகலமான பவுலில் 1 கப் கடலை மாவு, உப்பு, வரமிளகாத்தூள், சீரகத்தூள், தயிர் 2 ஸ்பூனு, வேக வச்ச பொட்டேட்டோ, பசலைக்கீரை கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு, பெரிய வெங்காயத்தை நைஸாக அரைச்சி போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா கடலை மாவு இல்லையா, கேஸு நெஞ்செரிப்பெலாம் இருக்காது. ஸோ அதை நல்லா இப்படி பனைஞ்சிருங்க. கையில் கொஞ்சம் ஒட்டு, ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும், கீரையும் தண்ணி விடும். அது கூட கொஞ்சம் ஆயில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பவுலில் கொஞ்சம் உப்பு, 1 கப் கடலை மாவுக்கு 1 லிட்டர் தயிரில் 1 லிட்டர் தண்ணி, மொத்தம் 2 லிட்டர் நல்லா ஊற்றி இந்த மாதிரி பீட் பண்ணி அடித்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியை எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சோன்னே இடித்த வெங்காயம், இடித்த பச்சை மிளகாய், இடித்த இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பச்சை வாசனை பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தக்காளி, அதுவும் நல்லா குழையணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் காய வச்சுருக்கிற கடாயில் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன உருண்டை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வெறும் பக்கோடா அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், காஃபி டீக்கலாம். குழம்புக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வெறும் மஞ்சத்தூள், வெறும் வரமிளகாத்தூள், உப்பு ஈக்குவலாக எல்லாத்துக்குமே உப்பு ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சொதப்பிடும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பொரிச்ச பக்கோடாவை எடுத்து வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றணும். ஒருவேளை கட்டி இடையில இருந்துச்சு, அடியில் மண்டி கிண்டி இருந்தால் கூட அதை ஃபில்டர் பண்ணிக்கும். அது கூட இன்னும் 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்கு செமி கிரேவி வந்தோடனே பக்கோடா அதில் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு பரட்டிட்டு கஸ்தூரி மெத்தி, இந்த வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை முழுசாக அது மேலே போட்டுவிடுங்க. போட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே விட்டு சீரகமும் வரமிளகாயும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரும், தீயக்கூடாது. அதை தூக்கி சல்லுன்னு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு பரட்டிட்டிங்கன்னா அந்த செமையாக கதன்னு இருக்கும். நல்ல சுட சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி இந்த பக்கோடாவை பிச்சு அதில் வச்சு அப்படியே ஒரு வாயில் வச்சு சாப்பிட்டீங்க, ஹெவனில் மிதப்பீங்க. ஐ மீன் சொர்க்கத்தில் மிதப்பீங்க, அப்படி இருக்கும். இதுக்கு பப்படை வச்சு சாப்பிட்லாம், பட் இதுவே ஓவர் ஃபில்லிங்காக இருக்கும். ஹெல்த்தியும் கூட இல்லை, கீரை எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் தான் மேட்ரு, கடலை மாவு தான் மேட்ரு. ரொம்ப சிம்பிளும் கூட. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பியூர் வெஜிடேரியனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து, பேச்சுலர். ஸோ நீங்கள் சமைக்கலாம். என்ன சொல்கிறது, லஞ்ச் பேக்குக்கெல்லாம் ஈஸியாகவே மார்னிங் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அப்படியே கடிச்சே சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.